ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிபனாச்சி மட்டுமே வச்சு ட்ரேட் எடுக்க முடியுமா? அப்படி சாத்தியமா? அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி லெவல் எனக்கு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக அந்த ட்ரேடை விட மாட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிபனாச்சி லெவல் கிடைச்சதுன்னா ஸோ அது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு நான் சார்ட்டில் காமிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நேற்று பார்த்திங்கன்னா பிட்காயின் ஒரு ஈவினிங் ஆப்பில் நல்ல எல்லாமே மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் மைனஸ் ஒரு அரவுண்டு 2.5 ஒரு 2.25% இல்லைன்னா அரௌண்டு 3% கிட்டத்தட்ட போயிட்டு மைனஸில் இருந்தான். அவன் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சடனாக ஒரு மூவ் வந்துச்சு. ஸோ இதை பற்றி அந்த சடனாக மூவ் வரும்போது நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அவ்வளோ பார்த்திங்கன்னா மூமெண்ட்டில் இருக்கும்போது ஃபிபனாச்சி லெவல் எனக்கு கிடச்சிது. பட் ஆனால் அந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணாமல் எடுத்துட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் இவ்வளோ பெரிய இவ்வளோ மூமெண்ட்டில் இருக்குது. எப்படி நான் அவ்வளோ தைரியமாக அந்த ட்ரேடை நான் எடுத்தேன். ஏன்னா மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்குது பயங்கரமாக. ஏன்னா மைனஸ் அரவுண்டு 3% மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பிடிசி, எத்தீரியம், சோலானா இவங்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்கில் அதே ப்ளஸ் 3 பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் 3 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் அப்படியே ப்ளஸ் 3 பாயிண்ட்டுக்கு போயிட்டான். சோலானாலாம் 4%க்கு மேலே போயிட்டான். 4.5% மேலே போயிருந்தான். பட் சொலானா 3.76% ப்ளஸில் இருக்கும்போது மேபி அரவுண்ட் அந்த 4% கிட்டத்தட்ட இருக்கும்போது நான் அந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேன். நான் எப்படி எடுத்தேன், எங்கே எடுத்தேன், ஏன் என்னுடைய லாஜிக் என்ன அப்படின்றத பற்றி நான் இப்போ அந்த ட்ரேடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டில் நான் சொலானா சார்ட் வச்சுருக்கேன். டெய்லி சார்ட்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கொடுத்த மூமெண்ட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு புல் பேக். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியூஸ் பார்க்குறது கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் சுத்தமாக அதெல்லாம் மற்ற ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நான் எதையும் பார்க்குறதில்ல. என்னுடைய செட்டப், என்னுடைய ரூல்ஸ், என்னுடைய சார்ட் எதை சொல்லுதோ அதை தான் நான் பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் டேக் மை ட்ரேட். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவர் சார்ட் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 1 ஹவர் சார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான மூமெண்ட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7.5% போயிருக்கான் இங்கேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா. பட் நான் எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டவுன் ட்ரெண்டு டவுனுங்க. கம்ப்ளீட்டாக ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபிபனாச்சி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இங்கேருந்து ஒரு ஃபிபனாச்சி லெவல் போட்டு வச்சுருந்தேன். ஃபிபனாச்சி லெவல் போட்டதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பாருங்கள், இந்த 618 ஃபிபனாச்சி லெவலில் 618 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு பக்கம் இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது டெய்லியில். பட் அது ஃபிபனாச்சி புல் பேக் வந்துச்சு. இதெல்லாம் புல் பேக் தான். இது அப் ட்ரெண்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கிளியராகவும் தெரியும். லோயர் டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் அடிக்கடிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அண்ட் வீக்லி பார்ப்பேன் சார்ட்டு. ஸோ அதில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டோ இல்லை ஃபிபனாச்சி லெவலில் ஏதாவது கிடைச்சதுன்னா அந்த ட்ரேட் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி தான் நான் அந்த ட்ரேட் எடுத்தேன். ஃபிபனாச்சி லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 618ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெவலுங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதுவும் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட் சைடே நமக்கு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டவுன் ட்ரெண்டு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அந்த புல் பேக்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபனாச்சி லெவலில் டச் ஆகும்போது அது 50%ஆகவும் இருக்கலாம், அது 38%ஆகவும் இருக்கலாம், 618%ஆகவும் இருக்கலாம். பட் 618 கிட்ட வரும்போது ரொம்ப ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே ஏதாவது உங்களுக்கு ரிவர்சல் கிடைக்கணும், ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 10 out of 7, 8
அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். ஒரு 10ல் ஒரு 6 7 ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 டைம்ஸ் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். அதுவும் ட்ரெண்டுடைய சைட்லேயே இருந்துச்சுன்னா மார்க்கெட். அப் ட்ரெண்ட்னா புல் பேக்கில் 618, அதேமாதிரி டவுன் ட்ரெண்ட்னா புல் பேக்கில் 618. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் எடுத்திருந்தேன் ட்ரேட். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 190 ஆக்சுவலி. ஒரு 190ன்ற ட்ரேடில் ஒரு 190 இங்கேயும் எடுத்துருந்தேங்க. சாரி, தப்பாக போட்டிருக்கேன் நான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள் அந்த 618ல். பட் எல்லோரும் நினைப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதே 1 ஹவரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பயங்கர புல் பேக். இந்த பெரிய கேண்டில், இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும்போது இவன் எப்படி எடுத்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் இந்த ஃபிபனாச்சி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ கரெக்டாக அந்த லெவலுக்கு போயிட்டு கரெக்டாக எப்படி ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதுதான் ஃபிபனாச்சி லெவலுடைய என்னது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியில் இந்த சார்ட் வைக்கிறேன் பாருங்கள். அந்த 618ல் பாருங்கள் அந்த கேண்டில் கரெக்டாக அவ்வளோ தூரம் 1 ஹவரில் நீங்கள் பார்த்தது இப்போ அந்த டெய்லியில் போயிட்டு அந்த கரெக்டாக அந்த 618லேருந்து எப்படி ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 201 வச்சுருந்தேங்க. ஆக்சுவலி 201.27 என்னமோ வச்சுருந்தேன் நான். அது சார்ட்டில் அது உங்களுக்கு அந்த ட்ரேடு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வச்சுட்டு நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போயிட்டேன் நான். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு இந்த ட்ரேடில். ஸோ உங்களுடைய ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து மைண்டு சொல்லும். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அட் தி சேம் டைம் உங்களுடைய ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கணும். பட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு நல்லா இருக்கணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 1:2. யூஸ்வலி நான் வந்து அதை தான் பார்ப்பேன். பட் இந்த ட்ரேடில் வந்து எவ்வளோ கிடச்சிதுன்னு நான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடை காமிக்கிறேன் பாருங்கள், எத்தனை பர்சன்ட் கிடச்சிதுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்தது 195ல் என்னமோ எடுத்திருந்தேன். 195 எங்கேயோ எடுத்திருந்தேன். பட் இங்கே க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஷார்ட் பண்ணியிருந்தேன் நான். 195 பண்ணியிருந்தேன். பட் க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கேயோ பண்ணியிருந்தேன் பாருங்கள். 2.2 தெரியுதுங்களா? மோர் தென் 2%. மோர் தென் 1:2. ஸோ அதனால் இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சியுடைய எவ்வளோ பவர்ஃபுல்லான டூலுன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னுடைய ட்ரேடை காமிக்கிறேன் பாருங்கள். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 859க்கு எடுத்திருக்கேன் நான். 859க்கு எடுத்திருக்கேன். 859 வந்து நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 859 இந்த கேண்டலுங்க. 859 எங்கேயோ எடுத்தேன் அந்த நடுவில். 859 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். 859 இந்த கேண்டில் எடுத்திருந்தேன். இந்த கேண்டில் நான் எடுத்திருந்தேன். பட் இங்கே 95ல் எடுத்திருந்தேன். ஓகே, இந்த கேண்டில் எங்கேயோ எடுத்திருந்தேன் நான். ஆமாம், இந்த கேண்டில் இந்த 859 இந்த கேண்டில் எடுத்து ஒரு 201 ரூபாய்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தேன். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கிரிப்டோ கரன்சிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்பைக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருப்பேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வைக்கணும். பட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த ட்ரேடை எடுத்துகிட்டு நான் வந்து போய் படுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு என்னமோ எழுந்திரிச்சு இது க்ளோஸ் பண்ணியிருப்பேன் நான். இல்லை சாரி, ஆக்சுவலி 4:30 க்ளோஸ் பண்ணியிருப்பேன் நான். 4:36 க்ளோஸ் பண்ணேன். மார்னிங் எழுந்திரிச்சு
ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு என்னுடைய இதில். ஏன்னா என்னுடைய அனலைசிஸில் என்னுடைய அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி லெவல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியங்க ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும். அதாவது எனக்கு நான் வந்து என்னுடைய இதில் பண்ணுறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக ட்ரேட் பண்ணுவாங்க. பட் என்னுடைய ஒன் ஆஃப் தி டூல் ஃபிபனாச்சி மட்டுமே வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. எப்போ வந்து ஃபிபனாச்சியில் ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும், ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ட்ரேடு கிடச்சிது. எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்ததுனால நான் நைட்டில் தூங்க போயிட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்கும் வந்து இது அட்வைசபிளானா கிடையாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய அந்த கன்விக்ஷன் நிறையா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டாப் லாஸை கரெக்டாக போட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ தான் நான் லாஸ், முக்கியமாக லாஸை தான் நீங்கள் பார்க்கணும், ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடாது. நான் நிறைய சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவில், பழைய வீடியோலலாம். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க மார்க்கெட்டுக்கு, எவ்வளோ வந்து நீங்கள் லாஸ் வந்து ஹவு மச் லாஸ் யூ கேன் பியர் பெர் ட்ரேட். ஸோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து அமையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எத்தனை % கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடில் ஒரு மை காட் 73% கிடச்சிருக்குங்க. நான் பார்க்கல ஸ்டார்டிங்கில் அது எத்தனை % கிடச்சிதுன்னு. பட் இப்போ தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா காலையில் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தேன் மார்க்கெட் வந்து அந்த என்னுடைய ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஃபிபனாச்சி லெவல். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 100% எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகணுமா கிடையாது. எல்லாமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி தான். ஸோ 50-50 சான்ஸ் தான். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்லி ஹவு மச் லாஸ் யூ கேன் பியர். சரிங்களா? எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லாஸை வந்து தாங்க முடியும், அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா, மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எந்த லெவலில் போகுது அப்படின்றத வந்து நமக்கு அது மார்க்கெட் கிட்ட விட்டுருணும். ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய வேலை. எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய வேலை அதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அதுதான் சொல்லுவோம் நமக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்போ க்ளோஸ் பண்ணணுன்ற பொசிஷன்லாம் வந்து நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதை தான் ஃப்ரெண்ட்ஸை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபிபனாச்சி மட்டுமே வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.